வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பான் ப்ரமோட் பார்க்க போதுங்க. இந்த ப்ரமோட் ஆகிற பானை இந்த குயினை வச்சு எப்படி பிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ரைட்டுங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த இடத்த ஆக்குபை பண்ணால் தான் முடியும். அதை அவங்க கிங்கே ஆக்குபை பண்ண வச்சு நம்ம பக்கத்தில் போய்க்கணும். அதான் நல்ல புற. ஸோ குயின் எடுத்து இங்கே செக் வைக்கிறோம். செக்கினோடனே அவங்க இங்கே போனாங்கன்னா இமீடியட்டாக கிங் இங்கே வந்துடும். இங்கே வந்தாங்கன்னா கிங் இங்கே வந்துடும். ஈஸியாக பிடிச்சிடலாம். ரைட்டுங்களா? ஸோ இங்கே போக மாட்டாங்க. யாரும் அவங்க பானை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இடைஞ்சலாகவே அவங்களுக்கு இங்கே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இங்கே வராங்கன்னு வச்சுப்போமே. இங்கே வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு பானை அடிக்க போகிறேன்னு சொல்லுங்கள். அவங்க கிங் எடுத்து அந்த பானைக்கு டிஃபெண்ட் பண்ணுவாங்க. இங்கே செக் வைங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த பொசிஷனை க்ரியேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அப்போ கண்டிப்பாக அவங்க உள்ளே தான் போய் ஆகணும். இப்போ நீங்கள் இங்கே வாங்க. இங்கே வந்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு 2 சான்ஸ் இருக்குது. ஒன்று இங்கே போகலாம், இன்னொன்று இங்கே போகலாம். இங்கே போனால் கிங் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். இந்த பானை தள்ள முடியாது. கிங் இங்கே தான் போய் ஆகணும். இதை அடித்தா ஸ்டேல்மேட்டு. அப்போ என்ன செய்வீங்க? பானை கிங்கை வச்சு அடிக்கணும். இங்கே வரும்போது செக்மேட்னு பண்ணிடலாம். ரைட்டுங்களா? அதனால் இந்த பொசிஷனில் என்ன பண்ணுவாங்க? இங்கே வச்சா இங்கே வருவாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இங்கே வருவாங்க. இங்கே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இங்கே வருவாங்க. இங்கே வந்தாங்கன்னா நீங்கள் குயினை இங்கே வைங்க. இப்போ பானை ப்ரொமோட் பண்ண முடியாது. கிங் இங்கே தான் வந்தாகணும். இங்கே வந்தாங்கன்னா உங்கள் கிங்கை இப்போ இங்கே கொண்டு வாங்க. இவங்க இப்போ குயின் ஏற்றுனாங்க அப்படின்னு சொன்னால் இங்கே வச்சா செக்மேட். சரிங்களா? ஸோ அவங்க பானை குயினை ஆக்க மாட்டாங்க. குயின் ஆக்காமல் நைட் வச்சாங்கன்னா, நைட் செக் அப்படின்னாங்கன்னா உங்கள் கிங்கை எடுத்து இங்கே வச்சுட்டிங்கன்னா சிம்பிளாக பிரச்சனை சால்வ் ஆகிடும். இங்கே வந்தாங்கன்னா அடித்து செக்மேட்டு. ஸோ அவங்க கிங்கை விட்டுட்டு போக மாட்டாங்க. இங்கே வந்தால் குயின்கிட்ட அடிச்சுக்கலாம். இங்கே வந்தால் கிங்கிட்ட அடிச்சுக்கலாம். அடுத்து ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அங்கே போகும்போது செக்மேட் வச்சுக்கலாம், செக்மேட் வச்சுக்கலாம், செக்மேட் வச்சுக்கலாம். ஓகே. இங்கே வந்தாங்கன்னா அடித்தே செக் வச்சுக்கலாம். ரைட்டுங்களா? இப்போ இங்கே செக் வைக்கிறது ஒரு விஷயம். அடுத்து இங்கே வச்சாங்கன்னா இங்கே அடிச்சுக்கலாம். அப்போ அவங்களுக்கு ஸ்பேஸ் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் அவங்கள ஈஸியாக நம்ம செக்மேட் பண்ணிக்கலாம்.